ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அரிசியை வச்சு இன்றைக்கி ஒரு லஞ்சு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசி சாப்பாடுனே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. நல்ல மணமாக சூப்பராகவே இருந்தது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் ஒரு குக்கரில் தான் இந்த சாதம் செஞ்சேன். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் அளவு நம்ம நெய்யோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ எது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றிக்குவோங்க. ஒரு 4-5 பட்டை துண்டு, ஒரு 4-5 கிராம்பு போட்டு வெடிக்க விட்டுக்குவோம். நல்லா வெடிக்கட்டும். அடுத்தது ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ஒரு 5-6 பச்சை மிளகாய், நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம், பசங்களுக்கும் ஸ்கூலுக்கும் கட்டி கொடுத்து விடலாம். நம்மளுக்கு ரேஷன் அரிசியில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் பாருங்கள், இது ரேஷனில் போட்டது தான். நல்ல அந்த வாடையே இல்லாமல் ஒரு 4-5 டைம் நம்ம கழுவிடுவோம். நல்லாவே சூப்பராகவே இருந்தது. அதனால தான் சரி செஞ்சு பார்ப்போன்ட்டு நான் எடுத்தேன். நல்லாவே சூப்பராக டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியில் எப்படி செஞ்சால் எப்படி டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே மாதிரியே இருந்தது. இதே மாதிரி நீங்கள் நல்லா கடையில் நல்லா பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நான் தாளிக்கும் போது தான் எடுத்து ஊற வச்சேன். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு வெங்காயம். அடுத்தது ஒரு 1/4 கிலோ அளவு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்குவோம். இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. எப்படி உங்களுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு 10-15 பூண்டு பல், ஒரு சின்ன இஞ்சி துண்டு 2, இதை வச்சு நான் மிக்ஸி ஜாரில் அடித்து நைஸாக போட்டிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அதுவும் நம்ம பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். நம்ம எந்த பவுலில் அரிசி எடுத்தோமோ இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாடை போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம எந்த பவுலில் நம்ம ரைஸ் எடுத்தோமோ அரிசி, அதே பவுலால் 2 இது ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் அந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்தேன் அரிசி, அதில் 2 இது ஊற்றிக்கிட்டேன். தேவைக்கேற்ப கல் உப்பும் சேர்த்தாச்சு. இதை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டு நம்ம குக்கரில் விசில் போடாமல் சும்மா நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுக்குவோம். தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கணும். அடுத்தது நம்ம நல்லா ஒரு 4 டைம் 5 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவுன நம்ம அரிசியை இப்போ போட்டுக்குவோம். போட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது இந்த சாதம் நம்ம எண்ணி 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம செஞ்சு நம்மளுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சேர்ந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சின்ன குக்கரில் வச்சா இன்னும் 5 நிமிஷம் ரெடி ஆயிரும், 5 நிமிஷத்துலே. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்குவோம். குக்கர் விசிலை நம்ம வச்சுக்குவோம். போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். 3 விசில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த ஆவி போகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அப்புறம் திறங்க, சரியாக இருக்கும் குக்கர் மூடியை. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு மனம் கமன்னு ஒரு வாடை வரும், செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக நம்ம இந்த ரைஸ் ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னே யாராலையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.